Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். என்னதான் காளான்ல நிறைய நன்மைகள் இருந்தாலும் இந்த காளானை நீங்க சரியா பயன்படுத்தினா அது அருமருந்து. அதுவே தவறா பயன்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கொடிய விஷமா கூட மாறிடலாம். அலர்ஜியில ஆரம்பிச்சு உயிர் போற அளவுக்கு பல ஆபத்துக்களை இந்த காளான் ஏற்படுத்திடும். எப்படிப்பட்ட காளானை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காளானை சுத்தப்படுத்துறதுக்கு முன்னாடி அதை சுத்தப்படுத்துறதுக்கு வச்சிருப்போம்ல, அந்த தண்ணியில கொஞ்சோண்டு லெமன் ஜூஸை கலந்துக்கோங்க. ஏன்னா காளான் இருக்குல்ல, அதோட வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட சேர்ந்து சீக்கிரத்திலேயே அது கருப்பா மாறிடும். லெமன் ஜூஸ்ல இருக்கக்கூடிய சிட்ரிக் அமிலம் இருக்குல்ல, இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளான் கருப்பு கலர்ல ஆகுதுல்ல, அதை தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காளானை அதுக்கப்புறமா தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு துணியில் பரப்பி அதில் இருக்க ஈரத்தை காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. காளானை கழுவாமல் அதுவும் கருப்பு நிறத்தில் ஆற வரைக்கும் அப்படியே வச்சுட்டு சமைக்கவே கூடாது. பொதுவாகவே பேக்கெட்டில் வாங்குறோம்ல, அந்த காளானை 3 நாள் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம். ஆனால் காளானை ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. பாதி காளான் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு மறுநாள் கூட மீதி காளான்களை பயன்படுத்தலாம். ஆனால் காளானை அப்படியே திறந்து போட்டுறாதீங்க. திரும்ப கவரை டைட்டாக போட்டு மூடிடுங்க. அப்படி இல்லைன்னா ஏர்டைட் பாக்ஸில் போட்டுக்கோங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, காளான் கருத்து போயிடும். காளான் ரொம்ப கருப்பாயிருச்சுன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நறுக்கிட்டீங்க அப்படின்னா கூட மிச்சமான காளானை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் மூடி வச்சுக்கலாம். காளான் லைட்டாக நிறமா இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாம். அதுவே காளானோட கலர் நல்லா பிளாக்காக மாறி பிசுபிசுப்பாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை யூஸ் பண்ணவே கூடாது. காளான் வாங்க போறீங்க அப்படின்னா நல்ல காளானா பார்த்து வாங்கணும். இப்போ வீடியோவில் வருது பார்த்தீங்களா, இது மாதிரியான காளான்களெல்லாம் நீங்கள் வாங்கவே கூடாது. காளானோட கலர் ரொம்ப கருப்பாக மாறி இருந்தாலோ, சுருங்கி போயிருந்தாலோ, பிசு பிசுன்னு இருந்தாலோ அந்த காளான் வாங்குறத நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அதாவது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இது மாதிரியான காளானை நீங்கள் வாங்காதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வாங்கி வச்சதுக்கப்புறம் காளான் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாலும் செலவை பார்க்காம தூக்கி வீசிடுங்க. பாலூற்ற தாய்மார்கள் காளானை அறவே தொடக்கூடாதுங்க. அது ஏன் சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. காளான் இருக்குல்ல, அதுக்கு தாய்ப்பாலை வற்ற வைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால பாலூற்ற பெண்கள் காளானை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. கீழ்வாதம் இருக்கிறவங்க ஏன் காளானை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். காளானில் பியூரின் அப்படிங்கிற சத்து இருக்கிறதுனால கீழ்வாதம் இருக்கிறவங்க அதிகமாக காளான் சேர்க்கறத தவிர்த்துருங்க. டேஸ்ட்டுக்கு வேணால் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதே போல் காளானை நல்லா சமைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் உணவில் சேர்த்துக்கணும். அரைகுறையாக சமைச்ச காளானை சாப்பிட்றத முற்றிலுமா அவாய்ட் பண்ணிடுங்க. அது உயிருக்கு கூட ஆபத்தாக அமைஞ்சிரும். சரும அலர்ஜி இருக்கிறவங்க காளானை ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா. காளான் சத்தான பொருளாக இருந்தாலும் கூட அதை எல்லாராலும் சாப்பிட முடியாது. சிலருக்கு சரும அலர்ஜி பிரச்சனைகள் இருக்கும். அப்படிப்பட்டவங்க காளானை சாப்பிடாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த காளானை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அரிப்பு, சருமத்தில் தடிப்புகள் கூட ஏற்படலாம். அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க காளானை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த வீடியோவில் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரேட்டாக இருக்கக்கூடிய காளானை யார் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.